ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் ரொம்ப அதிக பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி ஒரு லோ ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்கை பற்றி சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னது மாதிரியே ஒரு 3 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக் இப்போ 100 ரூபீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல்லாக இங்கே டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்ல போகிறேன். ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 100 ரூபீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிடிசி இந்தியா ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் தான். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரினா பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். என்எஸ்சியில் வந்து இதை பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக வெறும் ஜஸ்ட் இங்கே 43 ரூபீஸில் தான், விச் மீன்ஸ் 100 ரூபீஸ்க்குள்ளே தான் இப்பயுமே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்க்க முடியும் டெட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் இங்கே 1.27, ரொம்ப அதிகமாக டெட் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே அதிகமான டெட் இல்லை, ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே ஃபைனான்ஸ் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஃபைனான்ஸ் செக்டரில் நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஃபைனான்ஸ் செக்டரில் அதிகமாக டெட் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. டெக்னிக்கல்ஸில் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் இப்பயுமே பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அரௌண்ட் வந்து மேலே பாட்டம்லேருந்து ஒரு 35% டவுனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ப்ரீவியஸில் இருக்கிற சேட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு முன்னாடி உள்ளது நல்லா கிளியராக புரியும். இந்த ப்ரீவியஸில் இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே ட்ரெண்ட் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இதையுமே நல்லா கிளியராக பாருங்கள். இங்கே சேட்டில் எப்போல்லாம் இந்த ட்ரெண்டில் இங்கே கீழே பாட்டமில் சப்போர்ட்டில் வந்திருக்கு, அப்போ எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸ் அகெயின் வந்து இங்கே மேலேருந்து ஒரு ரேலி தந்திருக்கு. விச் மீன்ஸ் ரிவர்ஸில் திரும்பவும் ஹையர் அண்ட் ஹையர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அந்த பேஸிஸில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரன் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் வந்து இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது இங்கே மேலே தான் போயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்ததும் இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு. ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ரொம்ப பெரிய ரேலி இங்கேருந்து தந்திருக்கதை நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் இங்கே முன்னாடி போய் பார்த்தாலும் இந்த இடத்துலையுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அகெயின் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெரிய இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஒரு செம்ம பெரிய ரொம்ப அதிகமான ரேலி வந்து இங்கே தந்திருக்கு. விச் மீன்ஸ் எப்பப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டமில் வந்திருக்கோ அகெயின் வந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி வந்து இங்கே தந்ததை பார்க்க முடியுது. சேம் இதே போல் தான் சேட் பேட்டர்ன் இங்கே முன்னாடி இருக்கிற ஃபர்தர்லையுமே இங்கே சேட்டில் கிளியராக பார்க்க முடியும். இங்கேயுமே சேட்டில் அகெயின் வந்து ஒரு செகண்ட் ட்ரெண்ட் லைனையுமே நல்லா கிளியராக இங்கே மார்க் பண்ணியிருக்கு, அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்போ கரண்ட்டாக பாருங்கள் ஒரு அரௌண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்தது திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல ஒரு பெட்டரான ரேலி தந்துச்சு. அண்ட் அதே போல் திரும்பவும் இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். திரும்பவும் நெக்ஸ்ட் டே ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் அடிச்சு ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு. அண்ட் அதே போல் தான் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்தது திரும்பவுமே ஒரு ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்கில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துட்டு இருக்குது. அதுவும் அப் சைட் மூமெண்ட்டில் இங்கே போயிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் ஈவன் ஒன் மோர் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோ பேட்டர்லாம் போய் இப்போ ஹையர் அண்ட் ஹை பேட்டர்னில் இங்கே நல்ல பெட்டரான ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இப்பயுமே இந்த ஸ்டாக்ஸில் பெட்டரான வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. அதனால் இப்பயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிச்சுன்னா ஒரு கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்துமே டெஃபினட்டாகவே பார்க்கலாம். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு 7th பேட்ச் இங்கே நெக்ஸ்ட் மந்த் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, பொசிஷன் சைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும், எப்போ கரெக்டாக நம்ம சேல் பண்ணிவிட்டு வெளியே வரணும், எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங்கில் நல்ல பெட்டராகவே இங்கே லேர்ன் பண்ணலாம். அண்ட் நல்ல மணியவும் இங்கே மேக் பண்ண முடியும். உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபர் இருக்குது. யார் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு இங்கே 10 மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ஃப்ளாட்டாகவே 50% டிஸ்கவுண்ட் பார்க்க முடியும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக வெறும் ஜஸ்ட் இங்கே 66 ரூபீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து இப்பயுமே கரெக்ஷன் ஆகி ஒரு 35% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவுமே இங்கே ப்ரீவியஸில் இருக்கிற சேட் பேட்டர்ன் பாருங்கள். நான் ஆல்ரெடி இங்கே சேட் பேட்டர்ன் நான் மேக் பண்ணியிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு. விச் மீன்ஸ் இந்த சேட் பேட்டர்ன் நேம் வந்து ஃபாலிங் வித் சேட் பேட்டர்ன் தான் இந்த சேட் பேட்டர்ன் நேமு. இதுலேயுமே நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிக் சைடில் அப் சைடில் வந்து இங்கே நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடைக்கும். அண்ட் ரேலி கிடச்சதுக்கு அடுத்தது ஸ்டாக் இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சைடு வேஸில் தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ட்ரேட் ஆகும். அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது.
எப்போ வரைக்கும் சைட்வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கேருந்து திரும்பவுமே ஒரு சைட்வேஸ்க்கு அடுத்தது ஒரு மூமெண்ட் கிடைக்கும் போது நல்ல பாசிட்டிவான பிரேக் அவுட்டில் இங்கே மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இந்த மாதிரி சேட் பேட்டர்னை தான் ஃபாலிங் வேஸ் சேட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் தான் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் அதே போல் மேலே வரைக்குமே இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் போயிருக்கு அண்ட் கீழேயுமே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே ரெசிஸ்டன்ஸையுமே ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே தேர்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கிளியராக இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போயிருக்கிறத நல்ல கிளியராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் 3 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் சேம் டைம் 3 டைம் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸுமே கிளியராக பார்க்க முடியுது. இதே போல் தான் சேம் சேட் பேட்டர்ன் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அரௌண்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு நல்ல கரண்ட்டாக வந்து ஒரு பெட்டரான ரேலி கிடச்சிச்சு அண்ட் ரேலி கிடச்சதுக்கு அடுத்தது சைட்வேஸில் இங்கே சேட் பேட்டர்னுமே இங்கே சைட்வேஸில் ஸ்டாக்குமே இங்கே ட்ரேட் ஆகுது. இங்கே சேட்டில் நல்ல கிளியராக பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கேயுமே ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் மேலே ரெசிஸ்டன்ட்க்கு வரைக்கும் ஓரளவுக்கு போயிருக்கு அண்ட் அகைன் இங்கேயுமே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஓரளவுக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு அண்ட் அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் அகைன் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் சைட் வேஸில் போய் இப்போ நியர் அபவுட் வந்து சேட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டமில் விச் மீன்ஸ் சைட் வேஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் ஒரு நல்ல பெட்டரான யார் யாரெல்லாம் பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே நல்ல கண்டினியூ அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறதும் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இங்கே மொமெண்டம் ஆகும்போது இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி போகும்போது ஒரு அரௌண்ட் வந்து இங்கேருந்துமே ஒரு நியர் அபவுட் நம்மளது டார்கெட்டுமே ஒரு அரௌண்ட் பிடிச்சிங்க நம்ம 100 ருபீஸ்க்குள்ளே தான் ஸ்டாக் ப்ரைஸுமே நம்ம இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு அரௌண்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறதுமே ஒரு நியர் அபவுட் ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேருந்துமே டெஃபினட்டாகவே பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே லாஸ்ட் ஸ்டாக் என்பிசிசி லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி முன்னிய ப்ரீவியஸில் என்னுடைய ஓல்டு வீடியோஸில் பார்த்தா தெரியும். ஒரு அரௌண்ட் வந்து இங்கேருந்துமே ஒரு நியர் அபவுட் வந்து நாங்கள் ஒரு 40% 50%க்கு மேலே நல்ல பெட்டரான இங்கேருந்து ப்ராஃபிட்டுமே எடுத்தேன். அண்ட் அதுக்கடுத்தது இந்த ஸ்டாக்கை பற்றி நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஈவன் வந்து நான் மார்னிங்கில் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனாக இருந்தப்போ அப்போ அரௌண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 99 ருபீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 103 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 100 ருபீஸ் வந்து ப்ரைஸே வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாகவே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரினா நீங்கள் டெஃபினட்டாகவே ஆட் பண்ணலாம். இங்கேயும் டெக்னிக்கல்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அரௌண்ட் இங்கேயுமே ஒரு 25% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது போக இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ப்ரீவியஸாக லாஸ்ட் ஒரு 1 வீக் பாருங்கள் நல்ல கிளியராக பார்க்க முடியும். நல்ல பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே மூமெண்டம் தந்திருக்கிறதுமே இங்கே நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் சேட்டுமே ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரியும். அப் ட்ரெண்டில் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ட்ரெண்டில் இந்த சப்போர்ட் வந்து இங்கேயுமே நல்ல பெட்டராக அதுவும் நல்ல ஒரு கிளியராக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது. இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தடவை ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்ல கிளியராக பாருங்கள். இந்த ப்ரீவியஸில் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு. அண்ட் சப்போர்ட்டில் வந்ததுக்கடுத்து ஓரளவுக்கு மேலே போக ட்ரை பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ஒன் மோர் பாசிட்டிவான இது எல்லா சேட்லேயுமே இது 100% இந்த மாதிரி ஆச்சுன்னா நல்ல பெட்டரான ரிவர்ஸ் ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே சேம் லைனில் வந்ததுக்கு அடுத்தது திரும்பவும் இங்கேருந்து ரிவர்ஸ் அடிச்சிருக்கு. அண்ட் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுமே ஒரு நல்ல பெட்டரான அது பாசிட்டிவான ரேலி இங்கேருந்து பார்க்க முடிச்சு. அண்ட் அதே போல் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஐ ஹோப் கிளியராக புரியும். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சேட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது திரும்பவுமே ஸ்டாக்குமே ஓரளவுக்கு இங்கேருந்து சின்னதாக ஒரு லைட்டாக வந்து ரேலி கொடுத்துட்டு திரும்பவுமே சப்போர்ட் வந்து ரிவர்சல் எடுத்திருக்கு. அது இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் இங்கேருந்து ரிவர்சல் எடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே விச் மீன்ஸ் சேட்டில் இங்கேருந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து போச்சுனாலும் ஒரு நல்ல அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே டெஃபினட்டாகவே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டாக்கு சேட்டில் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது இங்கே ரிவர்சல் ஆகி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் பார்க்க முடியுது. அதனால் பெட்டரான ரேலி இந்த என்பிசிசி ஸ்டாக்லேருந்துமே டெஃபினட்டாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.